ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஹேர் கேர் அப்புறம் ஸ்கின் கேர் தான் பார்க்க போகிறோம். ரெசிபீஸ்லாம் எதுவும் பார்க்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு ஹேர் பேக்குக்கு பார்க்கலாம். அம்மா வீட்டில் தான் செம்பருத்தி மரம் இருக்குது. அதனால் செம்பருத்தி பூ இந்த இலைகள்லாம் வச்சு ஹேர் பேக் செஞ்சால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் நான் செய்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்னோடய ஹேர் பற்றி நான் சொல்லிடுறேன். அப்போ தான் வந்து என்னோடய ஹேர் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஹேர் கேர் அப்படின்னாவே என்னன்னு தாங்க கேட்கணும். அந்த அளவுக்கு வந்து என்னோடய ஹேர் அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. நான் வந்து பேக்லாம் வந்து போட்டே ரொம்ப வருஷங்கள் ஆகுது. ஹேர் பேக்லாம் வந்து சின்ன வயசில் போட்டது, அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் நான் ஹேர் பேக் போட்ட மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. ஆயிலிங் வேணால் நான் ரெகுலராக பண்ணுவேன். ரெகுலராக அப்படின்னா அதுவுமே ஒரு பீரியட் ஆஃப் டைமில், இந்த டைமில் கொட்டாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு தோணும். அந்த டைமில் கொஞ்ச நாள் வந்து கரெக்டாக ரெகுலராக மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பேன். அப்புறம் கொஞ்ச நாள் போய் அதுவுமே பிஸியாக இருக்கும்போது டைம் இல்லைன்னு சொல்லி அப்படியே விடுவேன், லூஸ் விடுவேன். அப்படியே அதுவும் மிஸ் ஆகிடும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே வளர்த்தியான ஹேர்னால் ரொம்ப பிடிக்கும். நான் பாதியாவோ இல்லை பாப் கட் அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. அதுவும் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதெல்லாம் எனக்கு முழங்கால் வரைக்கும் நல்ல முடி இருக்கும். வளர்த்தி அடர்த்தி இதெல்லாம் எனக்கு நிறையா இருக்கும். அப்போல்லாம் வந்து கொட்டாமல் இருந்துச்சு. இப்போ கொட்டும் போது தான் அப்போல்லாம் எப்படி வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு அதோட அருமையே தெரியுது. அப்போ வந்து எங்கள் பெரியம்மா பையன் அண்ணாவுக்கு வந்து நான் 10th படிக்கும்போது மேரேஜ் வந்துச்சு. அப்போ ரிலேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு மேக்கப் பண்ணுறதுக்கு காயத்ரிக்கு ஜவுரியே வச்சு பின்ன தேவையில்லை, அந்தளவுக்கு வளர்த்தியாக இருக்குது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அதில் கண்ணு பட்டுச்சா என்னமோ தெரியல, அந்த 11th ஸ்டாண்டர்ட் ஆரம்பித்ததுலேருந்தே முடி கொட்ட ஆரம்பிச்சிது. பயங்கரமாக இருக்கிற எல்லா முடியும் பாதி பக்கமாக எல்லாம் கொட்டிருச்சு. அப்போ 10th ஸ்டாண்டர்ட் அப்போ அவ்வளோ முடி இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணன்னு தான் சொல்லணும். அம்மா வந்து அடிக்கடி ஏதோ ஒரு பேக் வந்து எனக்கு போட்டுவிடுவாங்க. எக்கு, கோகோனட் ஏதோ ஒரு பேக் போடுவாங்க. அதெல்லாம் இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுவும் ரெகுலராக ஆயில் வந்து டெய்லியும் வந்து ரெகுலராக வைப்போம். அதுக்கப்புறம் ஸ்டடீஸு, மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் கேர் பண்ணும் அப்படின்னு தோணல. ஸ்கின் கேர் வேணால் அப்பப்போ ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா பண்ணுவேன். இன்றைக்கி ஹேர் பேக்குக்கு வந்து 5 செம்பருத்தி பூ எடுத்துக்கிட்டேன். அதோட கீழே காம்பும் மேலே மகரந்தமும் எடுத்துகிட்டு அதோட இதழ்கள் மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் 10 செம்பருத்தி இலையும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் 5 சின்ன வெங்காயம், 2 கீத்து தேங்காய், அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த கோகோனட் மில்க்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கும் போது இது நேச்சுரல் ஹேர் மாய்ஸ்சரைசிங்காக ஒர்க் ஆகும். ஹேர் மாய்ஸ்சரைஸ் ஆனாவே நல்லா சூப்பர் சாஃப்டாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும், அப்புறம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், அப்புறம் லாங்காகவும் ஸ்ட்ராங்காகவும் வளரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த சின்ன வெங்காயத்தில் வந்து எக்ஸ்ட்ரா சல்ஃபர் இருக்குது. இது வந்து முடி ஸ்ட்ராங்காகவும் திக்காகவும் வளரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இது மூலமாக ஹேர் லாஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும். இந்த செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலைகள்லாம் வந்து ஹேருக்கு நல்லா ஸ்ட்ரென்தன் கொடுத்து நல்லா ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னா ஹேர் வந்து நல்லா பிளாக் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த செம்பருத்தி பூ போடும்போது ஹேர் கிரே ஹேர் அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிங்கன்னா பிளாக் கலரில் நம்மளுக்கு வந்து ஹேர் வந்து வந்துடும். அதுவும் இல்லாமல் ஷைனிங்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இதை அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வளவலன்னு ஜெல்லு மாதிரி இருக்கும். அதை நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஹேருக்கு வந்து நல்லா ஷைனிங் கிடைக்கும். எந்த ஒரு ஹேர் பேக் போகிறதா இருந்தாலும் முந்தின நாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீனான ஹேரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நான் வந்து நேற்றே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா சிக்கு எடுத்துக்கிறேன். சிக்கு எடுத்ததுக்கப்புறம் எனக்கு இவ்வளோ தான் முடி வந்திருக்கு. எனக்கு இதுவே கம்மி தாங்க. இதுக்கு முன்னாடி இதை விட பயங்கரமாக கொட்டிகிட்டு இருந்தது. இப்போல்லாம் வந்து ஆயிலிங் கரெக்டாக அப்ளை பண்ணி ஆயில் பாத்தெல்லாம் எடுத்துகிட்ருக்கனால, ரெகுலராக எல்லாம் பண்ணிகிட்ருக்கனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம வந்து ரெகுலராக ஆயிலிங் வந்து கரெக்டாக பண்ணாவே ஹேர் லாஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாகும். நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஹேர் பேக் வந்து நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி ஹேரில் எடுத்துகிட்டு உள்ளே ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஹேர் வளர்கிறதுக்கு முக்கியமான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தோன்னா நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றதுல தான் இருக்குது. நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடும்போது ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி சாப்பிடணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ப்ரெக்னன்சி பீரியடில் நல்லாவே ஹேர் க்ரோத் ஆகும். அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா நம்ம விட்டமின், கால்சியம், அயர்னு எல்லா டேப்லெட் சாப்பிடுவோம். அது குழந்தைக்கு வந்து அந்த சத்தெல்லாம் போய் சேருதோ இல்லையோ ஹேருக்கு வந்து நல்லாவே போய் சேரும். ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும். அதுவே குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஹேர் அப்படியே எல்லாம் லாஸ் ஆகும். அது வந்து நம்ம வீக்காக இருப்போம். எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கே அந்த ஃபீடிங்கில் வந்து எல்லா சத்தும் போயிடும். அதனால் நம்மளுக்கு சத்து இருக்காது. அதனால் ஹேர் வந்து அப்படியே லாஸ் ஆகும்.
ஸ்கேல்பில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் ஹேர்லேயே அப்ளை பண்ணிக்கிறேன். ஹேரில் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஹேர் டேமேஜ்லாம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணி ஹேர் லாங்காக க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ஷைனிங் கொடுக்கும். அப்புறம் பிளாக் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி 2 வீக்ஸ் ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது இதே ஹேர் பேக் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஒரு தடவை ஒரு ஹேர் பேக் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இதே ஹேர் பேக் கூட யூஸ் பண்ணலாம். மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம ரெகுலராக இந்த மாதிரி ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஹேர் ஹெல்த்தியாகும். நம்மளுக்கே ஒரு கிரேட் சேஞ்ச் தெரியும். ஹேர் லாஸ்லாம் கம்மியாகும். இப்போ ஹேர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி கொண்டை போட்டாச்சு. நான் அரைச்சிட்டு வந்த எல்லா ஹேர் பேக்குமே நான் யூஸ் பண்ணிட்டேன். இதை வந்து 1/2 hour to 1 hour வரைக்கும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்கின் கேருக்கு 1 டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் ஃபேஸ் ஸ்க்ரப்பிங்காக நான் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ்வலாக நான் இதுக்கு முன்னாடிலாம் கேர்டு வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கும் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். அது யூஸ் பண்ணும்போது இதுலேயும் வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அரிசி பால் இந்த ரெண்டுலேயுமே நேச்சுரல் ஸ்கின் லைட்னிங் ஏஜென்ட்ஸ் இருக்குது. இது டார்க் ஸ்பாட்ஸையும் ஹைப்பர் பிக்மெண்டேஷனையும் ரெடியூஸ் பண்ணி நம்மளுக்கு ஸ்கின் பிரைட்னிங் வந்து கொடுக்கும். நான் நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து இந்த மிக்ஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரப் பண்ணும்போது எப்போவுமே கீழேருந்து மேலே டவுன் டு அப் சர்க்குலர் மோஷனில் நம்ம ஸ்க்ரப் பண்ணணும். பாலில் வந்து இருக்கிற ஊட்டச்சத்தெல்லாம் ஸ்கின்னுக்கு வந்து கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம் ஸ்கின்னை. அரிசியில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் விட்டமின் பி கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதனால் முகப்பருவு வந்து கம்மி பண்ணும். உங்களுக்கு ஃபேஸில் எக்ஸஸான ஆயில் இருந்தால் கூட அது ரெடியூஸ் பண்ணும். அப்புறம் ஃபேஸில் ஸ்கின்னில் உங்களுக்கு இரிட்டேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அது சரி பண்ணும். அப்புறம் இந்த ஸ்க்ரப் வந்து சன் டேனையும் ரிமூவ் பண்ணும். இது ஃபேஸ்க்கு மட்டும் இல்லாமல் நெக்கு அப்புறம் பேக் நெக் எல்லா பக்கமே வந்து அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணதுக்கப்புறம் 2 ஹேண்ட்ஸையும் யூஸ் பண்ணி நான் ஃபிங்கர் டிப்ஸ் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி ஸ்க்ரப் பண்ணுறேன். ஃபுல்லாகவே வந்து சர்க்குலர் மோஷனில் ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஒரு 10 minutes வரைக்கும் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுறது மூலமாக நம்ம ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகி நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான ஸ்மூத்தான ஸ்கின் கிடைக்கும். மினிட்ஸ் ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்தது நம்ம ஃபேஸ் பேக் போடலாம். ஃபேஸ் பேக்குக்கு 1 டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பால் நான் ஆடையோடு எடுத்துக்கிறேன். அது கூட கடலமாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 பிஞ்ச் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபேஸ் பேக் போடுற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக கலந்துக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் கடலமாவு சேர்த்துக்கலாம். இது சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்குங்க. கடலமாவு தான் இருக்கலே பெஸ்ட்டு ஃபேஸ் பேக்குன்னு நான் சொல்லுவேன். நான் எப்போவுமே இந்த கடலமாவு ஃபேஸ் பேக் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கொடுக்கும். இப்போ நாளைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இன்றைக்கி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்கின் பிரைட்னிங் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அதுவும் மில்க்கு வந்து நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணுறனால நேச்சுரலான ஸ்கின் மாய்ஸ்சரைசர் மாதிரி நம்மளுக்கு ஒர்க் ஆகும். மேலே வந்து நம்ம ஸ்கின்னுக்கு மேலே ஒரு லேயரே இருக்க மாதிரி ஒரு க்ரீம் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்மூத்தான சாஃப்டான ஸ்கின் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து ட்ரை ஸ்கின் இருக்கவங்க இந்த பேக் நிறையாவே யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு நம்மளுக்கு ஃபேஸில் வந்து ஒரு ஸ்மூத்னஸ் ஷைனிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் மஞ்சள் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. டார்க் ஸ்பாட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு ஒரு பிரைட்னிங் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால முகப்பருலாம் வந்து ரெடியூஸ் ஆகும். அப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால நம்மளுக்கு ஃபேஸில் ஏதாவது அலர்ஜி இருந்தால் கூட அது சரி பண்ணிடும். ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்க வந்து மில்க் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதுக்கு பதிலாக தயிர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தயிரும் கடலமாவும். நான் மேரேஜ் டைமில் வந்து தயிரும் கடலமாவும் நான் அடிக்கடி அந்த ஃபேஸ் பேக் போட்டு எனக்கு நார்மல் ஸ்கின்னாக இருந்தது கூட அந்த ஆயிலெலாம் ஃபுல்லாக இழுத்து ட்ரை ஸ்கின்னாகவே மாறிடுச்சு. அதனால் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க தயிர் கடலமாவு பேக் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஃபேஸில் இருக்க ஆயிலெலாம் வந்து ரிமூவ் பண்ணிவிடும். எல்லோரும் ஃபேஸ்க்கு தான் வந்து பேக் போட்டு பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஹேண்டுக்கெலாம் அப்ளை பண்ணுறதை பார்த்து நீங்கள் சிரிக்காதீங்க. நான் வந்து எப்போவுமே அப்படி தான், எங்கெல்லாம் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கோ எல்லா பக்கமும் நான் வந்து அப்ளை பண்ணிக்குவேன். ஹேண்ட்லேயும் வந்து அப்ளை பண்ணால் அதுலேயும் டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுவும் பேக் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணது போக மீதி இருக்கும். அதையே வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஹேண்டில் அப்ளை பண்ணிக்குவேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேண்ட்ஸும் வந்து நல்லா பிரைட்னிங்காக தான் இருக்கும். ஒரு 10 to 20 minutes இந்த பேக் வந்து நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் சூப்பர் சாஃப்டாக இருந்தது. நம்ம கண்டிஷ்னர் யூஸ் பண்ணால் எப்படி சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. நான் கண்டிஷ்னர் எதுவும் யூஸ் பண்ணல இன்றைக்கி. அதுக்கே வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது.
என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணியிருக்கும் போது நல்லா பிளாக்காக இருக்கும். அதுவே ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ப்ரௌனிஷான கலரில் இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து செம்பருத்தி பூ அந்த இலைகள்லாம் போட்டனால ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமும் நல்லா பிளாக்காகவே இருந்தது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. இந்த மாதிரி ஹேர் பேக்ஸ் ஆயிலிங்லாம் நம்ம ரெகுலராக கரெக்டாக பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு நல்லாவே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஷைனிங் நல்லா தெரியும் நம்மளுக்கு ஹேரில். இன்றைக்கி அதிகமாக எதுவும் ஷைனிங் தெரியல. பட் ஆனால் ரெகுலராக நம்ம அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லாவே நம்மளுக்கு ஷைனிங்காக தெரியும். ஃபேஸும் உங்களுக்கு பார்த்தாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு பிரைட்னிங் கிடச்சிருக்கு. அதுவும் மேலேயே வந்து ஒரு லேயரே ஃபார்ம் ஆயிருக்க மாதிரி ஸ்கின் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.